ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஷைனி சேவியர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனல் ஏவி மீடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய கரண்ட் ஈவெண்ட்ஸ், நிறைய நியூஸ், நிறைய லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மீடியாவில் ஒரு 2 டேஸாக ஒரு லேடியோட ஃபோட்டோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஃப்ளைட் கிராஷ்லாம் நடந்தது. ஸோ அதுக்கெல்லாம் இந்த லேடி தான் காரணம், இந்த லேடி தான் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நியூஸ் வருது. கடைசியில் பார்த்தா அவங்களோட நேம் வந்து ரெனி ஜோஷில்டாவா. அவங்க வந்து டெலாய்ட் கம்பெனியில் வந்து ரோபோட்டிக்ஸில் வந்து எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அந்த ஃபீல்டில். ஓகேவா? ஸோ அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு நியர்லி 12 to 21 த்ரெட்டனிங் மெசேஜஸ், மெயில்ஸு, ஃபேக் கால்ஸு, இந்த மாதிரி நிறைய போலீஸ்க்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா. அகமதாபாத்தில் குண்டு வெடிக்க போது, அந்த ஸ்டேடியத்தில் வெடிக்க போது, இந்த பப்ளிக் ஸ்கூலில் வெடிக்க போது, அப்படி இப்படின்னு பயங்கரமாக த்ரெட்டனிங் மெசேஜஸ், இமெயில்ஸ் வந்துக்கிட்டே இருந்ததாம். கடைசியில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஃப்ளைட் கிராஷுக்கும் நாங்கள் தான் காரணம், நாங்கள் சொன்னோம், நீங்கள் நம்மளை பார்த்தீங்களா, இவ்வளோ வேற நாங்கள் கொண்டுட்டோம், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கால்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னதான் நடக்குது, ஒருவேளை இவங்க தான் உண்மையான ரீசனாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து அந்த மெயில் ஐடியை என்னன்னு பார்க்கும்போது திவிஜ் பிரபாகர் அப்படிங்கிற ஒரு நேம்ல இருந்து வந்திருக்கு. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தா அந்த டெலாய்ட் கம்பெனியோட எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வருது. கடைசியில் இந்த மெயில் ஐடி யாருக்குள்ளது, எங்கேருந்து தான் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லேடி மாட்டுறாங்க, ரெனி ஜோஷில்டா அவங்க நேம். அவங்க வந்து இந்த மாதிரி டெலாய்ட் கம்பெனியில் அவங்களும் ஒரு எம்ப்ளாயி. கடைசியில் என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்குமா இப்படி மிரட்டி தலையிட, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த திவிச்சுங்கிறவரை வந்து லவ் பண்ணாங்களாம் ஒன் சைடா. ஸோ அவருக்கு வந்து லாஸ்ட் Februaryல வந்து மேரேஜ் ஆயிடுச்சான். ஸோ அதனால அவனை வந்து நான் எப்படியாவது பழி வாங்கணும், ஸோ அவனை வந்து நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது, அதனால அவனோட நேம்ல ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டனிங் மெசேஜ், மெயில்ஸு, ஃபேக் கால்ஸ் அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட நியர்லி 100 மெயில் ஐடிஸ் இருக்குதான். ஸோ இந்த மாதிரி ஏன்னா ஒரே நம்பர்ல இருந்து வந்தாதான் ஈஸியா இது பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய நம்பர்ஸ்ல இருந்து கால் பண்றது, 80 சிம் கார்ட்ஸ் இருக்குதான் அவங்க கிட்ட, 80 நம்பர்ஸ் இருக்குதான், நியர்லி 100 மெயில்ஸ் கிட்ட வச்சிருக்காங்களாம். ஸோ யாரு தான் அந்த வேலையை பண்ணுதான்னு சொல்லி சைபர் கிரைம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது குஜராத்ல இருந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணும்போது இந்த மெயில் ஐடி வந்து சென்னையில இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்தது. அப்புறம் அந்த சென்னையில அதை வந்து யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போய் அந்த லேடியை அரெஸ்ட் பண்ண அப்புறம் தான் தெரியுது, இவ்வளவு நாளா அவங்க ஒன் சைடா லவ் பண்ண ஆள டார்ச்சர் பண்ண, அவரோட நேமை ஸ்பாயில் பண்ண, இந்த மாதிரி அவரோட நேமை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க நாட்டில், என்னென்னலாமோ நடக்குது. இவங்க வந்து இவ்வளோ மூலக்காரங்களாக இருந்துக்கிட்டு, இவ்வளோ டேலண்டான லேடியாக இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இவங்களோட மூளையை வந்து, இவங்களோட ஐடியாஸை, இவங்களோட டேலண்ட்ஸை வந்து நம்மளோட ஆப்போனண்ட் கண்ட்ரி, அதாவது நம்மளோட எனிமி கண்ட்ரி கிட்டலாம், அந்த மாதிரி எனிமி கண்ட்ரி கிட்டலாம் மோதுறதுக்கு எவ்வளவோ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூலக்காரங்களெல்லாம் அங்கே பிடிச்சி போடலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டில் எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ பிரச்சனையில இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணமாகி கெட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு போறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகையும் தரல, எந்த ஒரு இதுவும் ரெமெடிஸும் இல்லைன்னு சொல்லி ஒரு லேடி ரீசெண்டா ஒரு 2 days பிஃபோர் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம நாகர்கோவில் சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லேடி வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்குலாம் போய் மனு கொடுத்து அப்படி போராடிக்கிட்டு இருக்குது, கெட்டின புருஷன் கூட சேரணும்னு சொல்லி. ஆனால் இந்த லேடி பாருங்க, ஒன் சைடா லவ் பண்ணி அந்த ஆளை வாழ விடாம பண்ணணும், அவன் எப்படி நிம்மதியாக வாழ்வான் நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட ஒரு இதுதான் அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நீங்கள் வந்து இப்போ உள்ள கேர்ள்ஸு, இப்போ உள்ள லேடிஸ்லாம் வெல் டேலண்டட், பக்கா டேலண்டடாக இருக்கீங்க. உங்களோட ஐடியாஸை, உங்களோட தாட்ஸை, உங்களோட டேலண்ட்ஸை வந்து நல்ல ஆக்கப்பூர்வ என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் அல்லது நம்மளோட நாட்டுக்கு பிரயோஜனமாகிற அளவுக்கு, அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு பிரயோஜனமாகிற அளவுக்காவது கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தேவையில்லாம போய் இப்போ பாருங்க, அவங்க மேலேயும் நிறைய கேஸ், அந்த லேடி மேல பயங்கரமா இப்போ மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பா வெளியில விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க, இவ்வளோ தூரம் த்ரெட்டனிங் கொடுத்து, அதனால கண்டிப்பா அவங்களோட லைஃபே முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஈடுபடாதீங்க. ஆஸ் அ அட்வொகேட்டாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்கிறேன்.
தயவு செய்து ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையில ஈடுபடுங்க. மற்றவங்களை அழிக்கணும், மற்றவங்களை ஒழிக்கணும், தேவையில்லாம போட்டி பொறாமையில அவனை அழிக்கணும், அவனை ஒழிக்கணும், இவன் பேரை ஸ்பாயில் பண்ணணும், அவ பேரை டேமேஜ் பண்ணணும் இப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கு தான் கடைசியில லாஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட தாட்ஸ், இப்போ அந்த லேடிலாம் பாருங்க, டெலாய்ட் கம்பெனில பக்கா சேலரி, வெல் செட்டில்டு லேடி, நல்லா சென்னையில் சூப்பரான லைஃப் லீட் பண்ணலாம். ஸோ அவங்களோட லைஃப் ஃபியூச்சர் எல்லாம் தொலைச்சிக்கிட்டு இப்படி தேவையில்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்காக இந்த மாதிரி அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட லைஃபுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் வந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம், தயவு செய்து நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவி மீடியா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய லீகல் ப்ரொசீடிங்ஸு, உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸு, அப் டு டேட் ஈவெண்ட்ஸு, கரண்ட் நியூஸு எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.